ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டே தங்கியிருந்த ரெசார்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு கோலன்கோடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து 1 டே மட்டும்தான் ஸ்டே பண்ணோம். மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி சுற்ற வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வெக்கேட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃபுல்லாக க்ரீனிஷாக. இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பதிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை தான் குடிக்கிறாங்க. நாங்களும் வீட்டுக்கெலாம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டு தான் சாப்பிட்டோம். புட்டும் கடலைக்கறி. நான் கேரளா வரும்போதே இது கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா குடிலிடம். இது வந்து கோலன்கோடில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வயல்காடு, அதுக்குள்ளே ஒரு ரெசார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃபோட்டோ செக்ஷன் தான். இங்கே எல்லாமே மூங்கில் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேலை தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சுற்றிலும் விவசாயம், நடுவில் குடில் ஹவுஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் என்னமோ கிளம்பிட்டோம். குட்டீஸ்லாம் வரவே மாட்டேன்ட்டாங்க. குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி செட்டப் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே. நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கூடை, பனை ஓலையில் பின்ன கூடைலாம் இருந்துச்சு. நல்லா ட்ரெடிஷ்னல் வேலை உள்ளது. அதில் ஒரே ஒரு கூடை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் அவல் வாங்கிட்டு வந்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ரைஸ் எதுவுமே இல்லை, சப்பாத்தி பரோட்டா தான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோவில். இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆலமரம் பார்த்தோன்னா சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அந்த விழுதை பிடிச்சிட்டு தொங்குறது எல்லாமே அதெல்லாமே ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்க டைம் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும். அங்கே தான் கிளம்பிட்டோம். எங்கே ஒரு ட்ரிப்புன்னு பிளான் பண்ணாலும் ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டா தான் அந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு சுற்றி அந்த கிளைமேட்டு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வந்தால் கூட நம்ம மேலே விழாத போல் ஃபுல்லாக ஆலமரம் கவர் பண்ணியிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கிளம்பிட்டோம். போகிற வழி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதை பார்க்குறதுக்கு அப்படியே சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குங்க. கேரளா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு நல்லா குளித்து ஆட்டம் போட்டுட்டு ரிட்டன் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். வந்து குட்டீஸ்லாம் ஒரு டான்ஸு எல்லாம் டான்ஸ் ஆடி அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. இன்னி நம்மளோட ஆட்டம் தான். கேம்ப் ஃபயரு, சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாய்.